ஆனால் டீனேஜ் குழந்தைங்க ஒரு 15 வயசுல இருந்து 19 வயசுக்குள்ள ரிஷப ராசி உடைய பெண்கள் ஏமாறுவீங்க. உங்க ஆசைகளை நீங்க தெரியாம காதல் பண்ணி கல்யாணம் பண்ணாலும் நிற்காது. அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி அந்த மேரேஜினாலையும் பல இடையூறுலையும் நீங்க சந்திப்பீங்க. உங்க சுக்கிர பகவான்ல இந்த மாதிரியான 35 இயர்ஸுக்குள்ள ஒரு விபரீதமான ஒரு பிரச்சனை, உள் நோய், குடல் நோய், மனநோய், தன்னையே மாற்றிக்கலாமான்னு சொல்லக்கூடிய என்ன எதிர்வலைகள்லாம் உங்களுக்கு வந்துட்டு போக வாய்ப்பு கொஞ்சம் நிறையா இருக்கு. கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிடம் துர்மரணம் ஏற்படக்கூடிய தருணம் உங்க ராசிக்கு உண்டு. சிவாய நம. எல்லா உலகங்களுக்கும் தலைவனே, காரண ரகிதனே, என் எண்ணற்கு அரியவனே, முழு மங்கள ஸ்ரூபியே, தானுவே, பரம ஆனந்த ரகிதனே, ஈஸ்வரனே, எங்கள் தலைவனே, உமக்கு ஜெயம் உண்டாகுக. சிவாய நம. வணக்கம். நான் உங்க ஜோதிடர் கருப்பசாமி, கேஜிஎஃப். கேம் சேஞ்சர் டிவி சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற அனைவருக்கும் வணக்கங்க. மேச ராசி முதல் மீன ராசி வரைக்கும் 12 ராசிக்காரர்களுடைய பெண்களுடைய தன்மை, அவங்க குணாதிசைகள் எப்படி இருக்கும், அவங்களுடைய வாழ்க்கை நிலவரங்கள் எப்படி இருக்கும், 15 வயசுல இருந்து 60 வயசு வரைக்கும் உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய தன்மைகள், யோகங்கள், விரயங்கள், நஷ்டங்கள், கஷ்டங்கள், அவமானம், அவப்பேறுகள், இன்னும் உங்க வாழ்க்கையில சிறப்பா இருக்கிறதுக்கு உண்டான சூட்சமமான வழிமுறைகள். 60 வயசு வரைக்கும் நீங்க எப்படி இருக்க போறீங்க? பொதுவா மேச ராசியில உள்ள ராசிக்காரர்களுடைய பெற்றோர்கள் ஒரு 25 வயசு வரைக்கும் மேச ராசிக்காரர்களுடைய தன்மையை அவங்களை எப்படி நீங்க பாதுகாக்கணும். 25 வயசுக்கு மேல மேச ராசிக்காரர்களுடைய தன்மைகள் எப்படி இருக்கும், அவங்க வாழ்க்கை நெறிமுறைகள் எதெல்லாம் கடைபிடிக்கணும், எங்கெங்க எந்தெந்த வயசுல ஏமாறுவாங்க, எந்த வயசுல உச்ச நிலைமை அடைவாங்க, அவங்களுடைய ஆசைகள் தேவைகள் பூர்த்தி ஆவதற்கு மேச ராசி முதல் மீன ராசி வரை உள்ள பெண்களுடைய குணாதிசயங்கள், அவங்களுடைய தன்மைகள் எப்படி இருக்கும், அவங்க எதை பத்திலாம் சிந்திப்பாங்க, என்னென்ன காரியங்களுக்கெல்லாம் தலையிடுவாங்க, அவங்களுடைய வாழ்க்கை நெறிமுறைகள், அவங்களுடைய தன்மைகள், மேசம் முதல் மீன ராசி வரைக்கும் அவங்க இடப்படக்கூடிய இந்த இடையூறுகள்லாம் என்னென்ன இடையூறுகள் அடைவாங்க, எந்த வயசுல மேன்மை அடைகிற மாதிரியான ஒரு அமைப்பு கிடைக்கும் அவங்களுக்கு, எந்த வயசுல கல்யாணம் ஆகும், எந்த வயசுல குழந்தை பெறுவாங்க, எந்த வயசுல அவங்க வாழ்க்கைய தன்மையை ஒரு வீடு வாசலோட தெளிவாகக்கூடிய தன்மைகளை நான் சொல்ல போறேன். யாருமே சொல்லாத ஒரு சூட்சமமான வழிமுறைகள் பெண்களுக்கு பிரத்யேகமா உங்க பெண்கள் நீங்க இந்த தெளிவான வழிமுறைகளை தெளிவுபடுத்திக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை சக்சஸ். இந்த 12 ராசிக்காரர்களும் சென்னை வடபழனி முருகன் கோவிலுக்கு ஏதாவது ஒரு நாள் செவ்வாய்க்கிழமை, அது காலையிலேயோ சாயந்தரமோ, 1 கிலோ முழு நெல்லிக்காய் வாங்கி சாமியை நல்லா பார்த்துட்டு, இனி வரும் காலங்கள் இந்த வருடம் எங்க வாழ்க்கையில மேன்மை அடையணும் அப்படின்னு சாமியை பார்த்துட்டு அந்த நெல்லிக்காவை பிரகாரம் சுத்தி வரவங்க கிட்ட ஒன்று கொடுத்து வந்தீங்கன்னாலும் நீங்க யோகாதிபதியா ஆவீங்க. இது ஒரு சூட்சமமான வழிபாடு. மேசம் முதல் மீன ராசி வரைக்கும் பெண்களுக்கு உண்டான பதிவு. ஆண்களும் கேட்கலாம், ஆனா பெண்களுக்கு தன்மையான ஒரு பதிவு இது. ரிஷபராசி. ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான். ரிஷபராசியில 3 நட்சத்திர பாதங்கள் பலமா இருக்கு. கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிடம். இந்த 3 நட்சத்திர பாதங்கள்ல கிருத்திகை நட்சத்திரக்கு அதிபதி சூரிய பகவான் ராட்சச குணம், ரோகிணி நட்சத்திரக்கு அதிபதி சந்திர பகவான் மனுஷ குணம், மிருகசீர நட்சத்திரக்கு அதிபதி செவ்வாய் பகவான் தேவகணம். அதாவது கணம்னா குணம். இப்ப இந்த ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவானா இருக்கிறனால கலைநயமிக்கக்கூடிய அறிவுத்தன்மை, தேக பொலிவு, தெய்வ கடாட்சியம், நல்ல துணிமணிகள், வாழ்க்கையை நல்லா ரசிச்சு ருசிச்சு வாழன்னு சொல்லக்கூடிய தன்மைகள், ஆசைகளோட இருக்கக்கூடிய ராசி நீங்க தாங்க. உங்க ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவானா இருக்கிறனால ஏசி காத்து கீழே
ஃபேன் காத்து கீழே கஷ்டப்படாமல் வாழணும், இருந்த இடத்திலே எல்லாமே நம்மளுக்கு தேவைகள் வரணும் அப்படின்னு ஆதங்கங்கள் ஆசைகள் உடைய ராசி நீங்கள் தான். படிப்பில் சிறந்து விளங்கக்கூடிய தன்மை உடையவங்க நீங்கள் தாங்க. ஆனால் டீனேஜ் குழந்தைங்க ஒரு 15 வயசுலேருந்து 19 வயசுக்குள்ள ரிஷப ராசி உடைய பெண்கள் ஏமாறுவீங்க, கள்ளங்கவடம் இல்லாமல் பழகுவீங்க, அனுசரணையாக எல்லாருக்கூடையும் அனுசரித்து பழகுவீங்க. ஆனால் உங்களை துஷ்பிரயோகம் பண்ணக்கூடிய தன்மையில், உங்களுடைய பேச்சை உங்களுடைய தன்மையில் உங்களை அபகரிக்கிறதுக்கு அடுத்தவங்க நினைப்பாங்க. நீங்கள் தான் கவனமாக இருக்கும். ஆனால் படித்து தாய் தகப்பனை காப்பாற்றணும், தாய் தகப்பனுடைய தொழில் மேன்மை அடையணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிட்டு இருப்பீங்க. அங்கே இங்கன்னு கடனை உடனே வாங்கியாது உங்களை படிக்க வைக்கணும்னு சொல்லக்கூடிய ஆசைகள் இருக்கக்கூடிய நீங்கள் ஒரு குறிப்பிட்ட கால வயசு, ஒரு 17 19 வயசுலேருந்து ஒரு 30 வயசு வரைக்கும் உங்களுக்கு ஆவாத நேரம் நடந்துக்கிட்டு இருக்கும். ஏன்னா உங்களுக்கு ராகு மகாதசன்னு ஒரு கொடிய திசை வந்துக்கிட்டு இருக்கும். அந்த திசை நேரத்தில் உங்கள் ஆசைகளை நீங்கள் தெரியாமல் காதல் பண்ணி கல்யாணம் பண்ணாலும் நிற்காது. அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி அந்த மேரேஜினாலையும் பல இடையூறுலையும் நீங்கள் சந்திப்பீங்க. இந்த தன்மை உங்கள் ரிஷபராசி பெண்களுக்கு நிறையாவே இருக்குது. ஆனால் குறிப்பிட்ட கால வயசு 35 வயசு, ஒரு 30 வயசுக்கு மேலே தான் உங்கள் வாழ்க்கை யோகம் அடையும். உங்கள் குடும்பத்துக்கு மேன்மைப்படக்கூடிய தன்மைகளை அனுசரித்து வளரக்கூடிய நேரங்காலங்கள் உண்டு. ஏன்னா ரிஷபராசியில் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் குரு கடாட்சியம் உங்கள் ஜாதகத்துக்கு வரும். நீங்கள் உங்கள் கணவர் உங்கள் பிள்ளைங்களுடைய வாழ்க்கை தன்மை மேன்மை அடையக்கூடிய தன்மை 30 வயசுக்கு மேலே தான் உங்களுக்கு உண்டு. சம்பாதிக்கணும், லட்சக்கணக்கில் சம்பாதிக்கணும், கோடி கோடியாக சம்பாதிக்கணும் அப்படின்னு சம்பாதிக்கிற ஆதகங்கள் ஆசைகள் எல்லாமே 30 வயசுக்கு மேலே தான் உங்களுக்கு உண்டு. பாதி பேர் வெளிநாடு வெளிதேசத்தில் பிரயோகம் பண்ணக்கூடிய தன்மையில் நீங்கள் இருப்பீங்க. ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் குரு பகவான் உங்கள் ராசியிலேருந்து அடுத்த ராசிக்கு பயிற்சி பண்ணிட்டார். 2ஆம் வீட்டுக்கு தான் பயிற்சி பண்ணியிருக்கார். அப்போ உங்களுக்கு நடக்கக்கூடிய சுபகாரியங்கள், திருமணம், வேலை வாய்ப்பு, குழந்தை குட்டி, இன்னும் ஆசைகள் எல்லாம் பூர்த்தியாகக்கூடிய தருணம் உண்டு. ஆனால் நிறையா பேர் கலைத்துறையில் பிரகாசிக்கணும்னு சொல்லக்கூடிய ஆதங்கங்கள் இந்த இன்ஸ்டாகிராமு, இந்த ஃபேஸ்புக்கு, இந்த மாதிரியான தன்மையில் உங்கள் ஃபேஸ் வேல்யூ ஆகக்கூடிய தன்மையை நீங்கள் பிரதிபலிக்கக்கூடிய நேரம் உண்டு. அந்த இன்ஸ்டாகிராமில் தேவையில்லாத ஒரு நட்பு உங்கள் வாழ்க்கையை துஷ்பிரயோகம் ஏற்படுத்தக்கூடிய தருணம் வரும். பயப்படாதீங்க. சுக்கிர பகவானை வழிபடுங்க, மகாலட்சுமியை வழிபடுங்க. இப்படி முறையான வழிமுறைகள் பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா உங்கள் ஆயுசுக்கும் எந்த குறை வராது. ஆனால் ரிஷபராசியில் உள்ள பெண்கள் காடு, மலை, அருவிகள், கடல் குளிக்கிறத தவிர்த்துக்கணும். உள்ளூருக்குள்ளே இருக்கணும் 35 இயர்ஸ் வரைக்கும். இந்த மாதிரியான ஒரு சுற்றுலாக்கு நீங்க போனீங்கன்னா துர்மரணம் ஏற்படக்கூடிய தருணம் உங்க ராசிக்கு உண்டு. ஏன்னா ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான். உங்க சுக்கிர பகவான்ல இந்த மாதிரியான 35 இயர்ஸுக்குள்ள ஒரு விபரீதமான ஒரு பிரச்சனை, உள் நோய், குடல் நோய், மன நோய், தன்னையே மாற்றிக்கலாமான்னு சொல்லக்கூடிய என்ன எதிர்வலைகள்லாம் உங்களுக்கு வந்துட்டு போக வாய்ப்பு கொஞ்சம் நிறையா இருக்கு. உங்க வாழ்க்கையில ஒரு ஆணுக்கிட்ட ஏமாந்துட்டீங்கன்னா அடுத்து ஆணுடைய தன்மையே நீங்க வெறுக்கத்தக்க தன்மைக்கூடிய அமைப்பு, ஆணையே வெறுப்பீங்க. அந்த மாதிரி நேரமும் நடந்துக்கிட்டு இருக்கும். உங்க ராசியை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் உச்சமா இருக்கிறனால சிறு வயசு குழந்தைங்கள் தான் கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும். ஏன்னா தேவையில்லாத அவப்பேறு அவமானத்தை சந்திக்கக்கூடிய தருணம் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு. ரிஷபராசிக்காரர்கள் மேன்மை அடையிறதுக்கு ஒரு சூட்சம வழிமுறைகளும் இருக்கு. வெள்ளிக்கிழமை மத்தியானம் 1 to 2 சுக்கிர ஓரையில் வீட்டில் விளக்கேற்றி என்னுடைய வாழ்க்கை தன்மை இந்த வருஷம் மேலே சிறப்படையணும், மேன்மை அடையணும், எந்த தொந்தரவுலையும் மாட்டாமல் என்னுடைய கணவன்
என்னுடைய குழந்தைங்க என்னுடைய சமூகத்தோட நான் சந்தோஷமாக வாழணும், நான் தெளிவான அமைப்பில் நான் இருக்கணும் அப்படின்னு எம்பெருமான பிரார்த்தனை பண்ணி முறையான வழிமுறைகளை பக்குவம் பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் லைஃப்பில் ஜெயிப்பீங்க. இல்லைன்னா தேவையில்லாத ஒரு சட்ட சிக்கலையும் நீங்கள் சந்திக்கக்கூடிய தருணமும் உண்டு. ஏன்னா முன்னோருடைய சொத்து மூத்தோருடைய சொத்துனாலையும் ஒரு பிரச்சனை வர வாய்ப்பு உங்கள் ஜாதகத்தில் கொஞ்சம் இருக்குது. இருந்திருந்தாலும் இந்த 2025 உங்கள் வாழ்க்கை மாற்றம் ஏற்படக்கூடிய தருணம் நடக்க போகுது. முறையான வழிபாடு, எம்பெருமான் வடபழனி முருகனை பிடிச்சிக்குங்க. என் ஆசைகள் தேவைகள் பூர்த்தி ஆகணும், நான் படிக்கணும், வேலை கிடைக்கணும், நல்ல திருமணம், குழந்தை குட்டிகளோட வாழ்க்கையோட தன்மையை ரசித்து ருசித்து வாழக்கூடிய நேரங்காலங்கள் எனக்கு வேணும்னு நினச்சி இறைவனை அப்படியே தெளிவு பண்ணி கேட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையுடைய தரம் உயர்றதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. தேவையில்லாத பிரச்சனைகளில் மூக்க நுழைக்கக்கூடாது. தேவையில்லாத பிரச்சனைகளை ஆள்படாமல் இருந்து தன்னுடைய குடும்பத்தோடைய தன்மையோடு வாழ்ந்து வந்தீங்கன்னா ரிஷபராசிக்கார பெண்களுக்கு எந்த குறையும் வராது. ஆனால் ஏமாற்றம் அடையக்கூடிய நேரம் உண்டு. கவனமாக இருந்து குடும்பத்தோட ஒட்டுணர்ந்து அனுசரணையான ஒரு வாழ்க்கை வாழ எம்பெருமான் வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணியா. சிவாய நம.